மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம்? மகாராஜா, கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கார்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. தோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். கார்கனுடைய இளவரசர் அட்ரியன் மன்னரை காண வந்து கொண்டு இருக்கிறார். வாங்க உட்காருங்க இளவரசரே. எங்க நாட்டுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. கார்கன் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல கார்கன் நல்லா சீரும் செருப்புமா நல்ல செழிப்பான நாடா இருந்து வந்தது. ஆனா எங்க நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபம் எங்க நாட்டையே அழிக்க போகுது போல இருக்கு. உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் மகாராஜா. இளவரசரே, நாங்க உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? பல காலமா நீங்க இந்த சாபத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கீங்க. கார்கன் மேல ஏற்பட்டிருக்கிற சாபத்தை அழிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு வேற என்ன வழி? கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் மகாராஜா. இப்ப இருக்கிற சாபத்தை அழிக்காம விட்டுட்டா அதுக்கப்புறம் கார்கனை நம்மளால நிரந்தரமா காப்பாத்தவே முடியாது மகாராஜா. எங்க நாட்டை மீண்டும் உருவாக்குறதுக்கு எங்க கிட்ட செல்வமும் கிடையாது, வேற வழியும் தெரியல. எங்க நாட்டுல வாழற அத்தனை மக்களும் அனாதை ஆயிடுவாங்க. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லுங்க, எங்க கிட்ட இருந்து எந்த உதவியை எதிர்பார்க்கறீங்க? மகாராஜா, உங்க நாட்டுல இருக்கிற ஒரு வீர புருஷனை பத்தி நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு மாவீரனா. அவன் பேரு பீமனாமே. அவனால கண்டிப்பா எங்களுக்கு உதவ முடியும்னு நான் நினைக்கிறேன். பீம், நீ ஆட்ரியனுக்கு உதவி செய்யணும். இதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா மகாராஜா. நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆட்ரியன் கூட கிளம்பி கார்கனை நோக்கி பயணம் பண்றோம். நாங்க இந்த சாபத்தை கண்டிப்பா அழிச்சு காட்டுவோம். ஆஹா, இவ்வளவு அற்புதமான ஒரு நகரத்தை எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்ததே கிடையாது. இளவரசே, கோர்கனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். உங்க கூட வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு? இவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். தந்தையாரே, கோர்கனுக்கு திரும்பி வரும்போது எங்களை தாக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா பீமு அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து என் உயிரை காப்பாத்திட்டாங்க. என்ன தாக்கினாங்களா? ஆனா எதுக்காக? யார் அப்படி தாக்கினாங்க? மகாராஜா, ஏட்ரியன் மறுபடியும் இந்த ஊருக்கு வரத யாரோ விரும்பலன்னு மட்டும் நல்லா தெரியுது. கெட்ட சாபத்துல இருந்து இந்த ஊர் முக்தி அடையறதையும் விரும்பல. கோர்கன சாபத்திலிருந்து யாராலையும் விடுவிக்க முடியாது. எவ்வளவோ பேர் வந்தாங்க, எவ்வளவோ பேர் போனாங்க. ஆனா யாரும் கோர்கனுக்கு சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுக்கவே இல்ல. நீங்க பேசிட்டு இருக்கிற விதத்தை பார்த்தா இந்த சாபத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கே. ஆமா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? மந்திரியாரே, உங்களுக்கு பீம பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா நம்மள இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துவான். அவனால இந்த சாபத்துல இருந்து நம்மள விடுவிக்க முடியும். நீ பரிசு கிடைக்கணும் கோர்கனுக்கு வந்திருந்தா உனக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உனக்கு அந்த மாதிரி எந்த பரிசும் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா கோர்கனோட கஜானாவே காலியாக போகுது. நான் எந்த பரிசையும் எதிர்பார்த்து வரல. நான் என் நண்பருக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த சாபத்தை அடியோட அழிக்க நாங்க முழு முயற்சி எடுப்போம். அதை நாங்க அழிச்சு காட்டுவோம். உன்னால எங்களை சமாளிக்க முடியாது. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா தோல்வியை ஒத்துக்கோங்க. தங்க அருவியை எங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அது முடியாது. கோர்கன் இதுவரைக்கும் யார்கிட்டயும் அடிபணிஞ்சது கிடையாது. இன்னைக்கு உன்னோட கோப்லிங்ஸ் கூட நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க தான் போற. அப்ப சரி, உங்க எல்லாரையும் நசுக்கி பொசுக்கிறதுல எங்களுக்கு விருப்பம்தான். தாக்குங்க வீரர்களே, முன்னேறுங்க. இவங்களோட சக்திக்கு முன்னாடி நம்மோட தன்னம்பிக்கை தான் ஓங்கி நிக்க போகுது.
இந்த மந்திர கோலை வச்சுக்கிட்டு தான் நான் இந்த கார்கானியை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய சக்தி இந்த கார்கானியை அழிச்சிட போகுது. பழமையான ரகசியம் அருகிலே. பீம், நீ அந்த மந்திரக்கோளை உடனே அழிச்சாகணும். அப்பதான் கார்கன் மேல இருக்கிற சாபம் அழியும். லட்டு சாப்பிடு பீம். கோப்ளின் ராஜாவுக்கு நீ யாருன்னு உடனே காட்டு. பாஞ்சாதான் அந்த வில்லன், இனி காப்ளினுக்கோ அழிவுதான். தாக்குங்க. அப்ப சரி, நான் இங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நான் திரும்பவும் டோலக்பூர் போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இந்த கோர்கனுக்கு நீதான் சரியான ராஜாவா இருக்க போற. இங்க பாரு பீம், சிறப்பு விருந்துல கலந்துக்காம நீங்க இங்க இருந்து போகவே முடியாது. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிறப்பு விருந்துல கலந்துக்கிறேன்னு சொன்னேன்ல. கண்டிப்பா கலந்துப்போம். எங்க தலைவர் வந்ததுல இருந்தே அந்த விருந்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. உங்க ரெண்டு பேராலையும் வாயை மூடிட்டு இருக்க முடியாதா? நில்லுங்க. உங்களை இன்னைக்கு எவ்வளவு அமைதியா இருக்குல்ல? அந்த குண்டு பையன் காளியா கூட எந்த அட்டகாசமும் பண்ணல. அப்படி எல்லாம் கிடையாது. அவன் கண்டிப்பா பண்ணுவான். ஏன்னா அது தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரத்துல பாருங்க, காளியாவே இங்க வருவான். வந்து என்ன பண்ணுவான்? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பிக்னிக்க கொண்டாடலாம் தலைவா. நாம பிக்னிக் கொண்டாடுறத பத்தி தெரிஞ்சதுன்னா பீமும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டொமக் பர்னிங்ல பொங்கி எழுவாங்க. இல்லையா டோலு போலு? டோலு போலு, லட்டுவை கொண்டு வாங்க. லட்டு எங்க இருக்கு? என்ன நீங்க ரெண்டு பேரும் லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? இத யாரு தூக்கி போங்க. தலைவா, அங்க யாரோ இருக்காங்க. காளியா கிட்ட இருந்து லட்டுவை யாராலையும் திருட முடியாது. இது யாரு? இது கங்காரு.
தலைவா தலைவா இது நம்ம டோலு போலுவ வேலைக்காரங்க மாதிரி நடத்த கூடாது. அமைதியாரு இல்லனா இந்த கங்காரு சாதுவா தெரியுது. போதும், நிறுத்திக்கோ கங்காரு. இங்க பாருங்க. இதுக்கு கால்ல அடிபட்டிருக்கு. பாவம் கால்ல அடிபட்டதால அதால சாப்பாடு தேட முடியல. அதனாலதான் டோலு போலுவ தூக்கிட்டு வந்திருக்கு. அவங்கள சாப்பிடுறதுக்கா? கங்காரு